மக்களே, கென் கருணாஸ். கருணாஸோட பையன் நடிச்சு டைரக்ட் பண்ண படம் யூத் 2026. யூத்துன்னா நீங்க அந்த விஜய் படத்துக்கு போயிடாதீங்க, அந்த படம் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான். நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்தவொன்னே நிறைய விஷயங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. முதல் படத்தையுமே அவ்வளோ அழகாக அருமையாக எடுத்திருக்காப்புல. அந்த மூவியை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்திருக்கிறேன். இது ஒரு புதிய முயற்சி தான், இந்த மூவியை பற்றி பேசுறதெல்லாம். அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும் மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். கென் கருணாஸ் அவர் அந்த அசுரனில் அந்த ரோல்லாம் பண்ணி பார்த்துருப்போம். ஓகே, நடிக்க தெரியும், இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு டேரக்டராக எப்படி இது பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான். நான் இந்த படத்தை டேரக்டர் யாருன்னெலாம் போய் பார்க்கல. படம் வந்துச்சுன்னு படத்தை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே சரி, யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கா, என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அது கென் கருணாஸே டைரக்ட் பண்ணி அவரே நடித்த படம் அப்படின்றது எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு. பட் ஓகே, அந்த படத்தை நான் சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த சென்டிமெண்ட் சீன் எல்லாம் செமையாக பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது, செமையாக பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட மேஜர் ஸ்டோரி என்ன தெரியுமா மக்களே? அந்த 10, 11, 12 இந்த ஸ்கூலில், அந்த ஐ கிளாஸில் +1 +2ல் ஹீரோவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸ்கூலில் இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் இருக்கணுன்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. அந்த சுச்சுவேஷன்லாம் அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அது அவருக்கு சாதகமாக நடக்குதா பாதகமாக நடக்குதா அப்படின்றத எடுத்துட்டு போயிட்டு தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. அது நல்லா இருந்தது. அந்த பிளாட் வைஸுமே இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அம்மா பையன். அம்மா பையன் மேலே வச்சிருக்கிற பாசம் எப்பவுமே அம்மா பையன் அப்பா பொண்ணு அப்படின்ற ரீதியில் தானே போகும். அந்த கேட்டகரி வைஸ் தான் இது. அம்மா பையன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு அம்மா. ஏன்னா அது 5 வருஷம் கழிச்சு பையனை, ரொம்ப நாள் கழிச்சு பையன் பிறந்ததால அந்த பையன் மேலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாசம் தானே, அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அம்மா. இன்னொரு பக்கம் அப்பா, அவர் சொல்லியே ஆகணும். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சூராஜ் வெஞ்சரமுடு. அவருமே நல்லா பண்ணியிருந்தார். இந்த ஆல்கஹால் அந்த கேஸில் இருக்கிற அப்பா. ஆனால் அப்பா இந்த பாசத்தை வெளிப்படுத்தாமல் எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கேரக்டரில் இருக்கிற அப்பா. இந்த அப்பா அம்மா கென் இந்த 3 பேருக்குமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த 3 பேரோட சிங்க்குமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக தேவதர்ஷினி கலக்கிட்டாங்க போங்க, வேற மாதிரிங்க. அவங்க செமையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த இனிஷியல் சீன்ஸ் எல்லாமே. ஓகே, இதில் பையன் எப்படியாவது பாஸ் ஆகிட மாட்டானா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட 10th போகிறாங்க. பையன் பாஸ் ஆகிட்டு +1 +2 போகிறான். அப்போ +1 +2 போகும்போது ஹீரோவோட என்னன்னு தெரியுமா? நமக்கு எப்படியாவது லவ் கம்மிட் ஆடணும், நமக்கு யாராவது லவ் ஓகே சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட போய் ஹீரோ இதை சொல்லும் போது நமக்கும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆச்சு, அது கனெக்ட் ஆச்சு. என்ன பண்ணுறது, அதனால என்னமோ எனக்கு தெரியல, இந்த படம் நிறைய இடத்துல கனெக்ட் ஆகிருக்கலாம். பட் நமக்கும் இந்த ஓகே சொல்லிடுவாங்களா அப்படின்னு ஏக்கம் இருக்கு பாருங்க. அது கொடுமையிலும் கொடுமை. அது ஓகே ஆகலைன்னா இன்னும் வைத்தறிச்சலாக இருக்கும். அது ஒரு பக்கம், அது வேற டிபார்ட்மெண்ட் விட்டுருங்க. ஆனால் அந்த சீனை எனக்கும் சிங்க் ஆச்சா விடுங்க, என்ன பண்ணுறது. ஹீரோ போவார். ஸ்கூலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யார் 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 அந்த லவ் பண்ணுறதுக்கு யார் யாருன்னு ஆளை தேடிட்டு இருப்பாரு. அப்போது ஒரு பொண்ணு சிக்கும். அதுவாக சிக்கி அங்கே லவ் உருவாக்குற மாதிரி சீன் வரும். ஓகே, அதில் அந்த பொண்ணும் லவ் பண்ணணும்னு இன்டென்ஷனில் பண்ணாது, சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுறதால லவ் பண்ணுற மோடுக்கு போயிடும். இப்படி போயிட்டு அங்கே லவ் ட்ராக் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடும். இங்கே இந்த லவ் ட்ராக் ஓடினாவே இந்த லவ்வை பிரிக்கிறதுக்கும் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல ஸ்கூலில். அந்த மாதிரி இந்த பொண்ணை பிரிக்கிறதுக்காக இன்னொரு கூட்டம் உட்காந்து செயல்பட்டு ஹீரோயினும் பிரிக்கிறதுக்காக ஒரு சில சம்பவங்கள்லாம் செஞ்சு ஒரு 2வது ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணுற மாதிரி இன்ட்ரோ பண்ணி அங்கே சம்பவங்கள் நடக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்படி மாற்றி மாற்றி லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, இவன் 2 பேரையும் ஏமாத்துறான்ற ஒரு சுச்சுவேஷனை ரிவீல் பண்ணி வைப்பாங்க. அந்த இடத்துல அப்பா பார்த்துருவார். அப்பா பார்த்தோன்னா அப்பா கிட்ட ஹீரோ மாட்டிக்கிட்டாரா, என்ன பண்ண போறார் அப்படின்ற ஒரு பயத்திலேயே அப்பா சொல்ற எல்லா வேலையிலையும் செய்யறது. அப்பா கிட்ட கையுங்களுமா சிக்கிட்டோன்னா அப்பா 4 சாத்துவாருன்னு பார்த்தா அப்பா சாத்தல. சரி அப்படின்ற மாதிரி கையுங்களுமா மாட்டிக்கிட்டு ஹீரோ அங்க அப்பா சொல்ற வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்குது. அடுத்து அப்படியே செகண்ட் ஹாஃப் இதை ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் போகும்போது இவங்க என்ன பண்ணோம், அவங்கள பழி வாங்கணும். நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை ஏமாத்தின அந்த பெண்களை நம்ம பழி வாங்கணும், நம்மளை ஏமாத்தின அப்படின்றதுக்காக ஹீரோ பழி வாங்கறதுக்காக நிறைய வேலைகள்லாம் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது தான் ஒரிஜினல் ஹீரோயின், இந்த சிறை படத்துல ஒரு ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த ஹீரோயின் தான் அனிஷ்மா அனில்குமார். அந்த ஹீரோயினோட சீன்லாம் வரும். அதுக்கப்புறம் ஹீரோவும்
அந்த ஹீரோயினுக்குள்ள நடக்கிற சீன்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க பாருங்க, நல்லா இருந்துச்சுங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் நிறையவே கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அவங்க 2 பேரும் அந்த சாப்பிட்ற சீன்ஸா இருக்கட்டும், பேசுற சீன்ஸா இருக்கட்டும், அருமையோ அருமை, வேற லெவலா இருந்தது. அதுல குறிப்பா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அம்மா பர்த்டேன்ற மாதிரி. ஸோ எப்பவுமே இது அம்மா பையன் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அம்மா வந்து பையனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா பர்த்டேவை ஏமாத்தி அங்க ஒரு சம்பவம் நடத்தும். அதெல்லாம் பார்க்கும்போது செம ரியாக்ஷன். எனக்கு தேவதர்ஷினி பார்க்கும்போது சிரிப்பு தாங்கல ஒரு பக்கம். அருமையா இருந்தது. அதுல கென் அந்த இடத்துல ஒரு சம்பவம் செஞ்சிருப்பான், அருமையா இருந்ததுங்க. வேற மாதிரி அந்த சீன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹீரோக்கும் வில்லன்ற மாதிரி ஒரு கேட்டகரி எடுத்துட்டு வரல, அங்க சண்டை நடந்து அது வந்து பெரிய பிரச்சனையாகி ஸ்கூல்ல ஒரு சம்பவம் ஆயிரும். இதுல அவங்க அம்மா பாடுபட்டு கையில காலில் உழுந்து பையனை ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு பையனை வந்து டிசி கொடுக்குற நிலைமை. அந்த சுச்சுவேஷன்ல ஒரு சம்பவம் நடக்குங்க. அப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் போனதுக்கப்புறம் அவங்க அப்பா ஹீரோவை கண்டிக்கிறது, அவங்க அம்மா ஹீரோ கிட்ட பேசாம இருக்கிறன்ற மாதிரி சீக்வன்சஸ்ல ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸும் அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றார் அப்படின்ற கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க கிளைமேக்ஸை போய் பார்த்துங்க. ஓகே, இது ரெகுலரா பார்க்குற படம் தான். ரெகுலரா பார்க்குற இந்த நிறைய படங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்போம். பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆகணும்ல, அதுதான். அது கடைசியிலே எடுத்துட்டு போய் அவரு லவ்வருக்காக பண்றாரா இல்ல ஃபேமிலிக்காக பண்றாரா அப்படின்றது தான் கடைசி சுச்சுவேஷன். அதுல எதுக்காக பண்ணியிருப்பாருன்றத மாதிரி கிளைமேக்ஸ் எடுத்துட்டு போய் முடிச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களே. இப்போ அம்மா வந்து ஒய்ஃபு பையனுக்கு வந்து பொண்டாட்டி வந்தா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், அப்பா என் பையன் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு ஒரு பாயிண்ட்ல அதை ரிவீல் பண்ணும்போது அப்பாவோட ஃபீலிங்ஸ் அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், ஸோ நீ எங்களுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி இருப்பார். பையன்கிட்ட நல்லா பேசுற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்க்கும்போது ஒரு பயங்கர கனெக்ட் ஆச்சு. எனக்கும் பேசிக்காக எனக்கும் அப்பாவுக்கும் கனெக்ட் ஆகாதுன்னு வச்சுங்க. பட் அந்த சீன் வந்து எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இன்னொரு பக்கம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவரு அம்மா மேல இது அம்மா பண்ற விஷயங்கள்லாம் இவரு புரிஞ்சுக்கிட்டு இவரு அம்மா மேல காட்டுற கேருன்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்டா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாமே சூப்பரா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அழகா எடுத்துட்டு போய் சேர்த்திருப்பாங்க. வேற மாதிரி கென் ஒரு படம் நடிச்சிருந்தாலுமே அதை அழகா எந்தெந்த ஃபீலிங்ஸ் எங்கெங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ன்றத அழகா எக்ஸ்பிரஸ் பண்ண விதமா இருக்கட்டும். ஸோ அந்த ஸ்கூல் டைம்ல ஒரு எல்லா ரெகுலரா இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலிங் தான் அவர் காமிச்சார். அது ரியாலிட்டி. அதுக்கப்புறம் அப்பா அம்மாக்கு இருக்கிற ஃபீலிங், அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், அதை கரெக்டாக எந்த இடத்துல வந்து வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சாதான் அது கனெக்ட் ஆகும். அந்த இடத்துல வச்சு கனெக்ட் பண்ணதா இருக்கட்டும். ஸ்கூல் பிரின்சிபல் ஆஷா இருக்கிற பிரின்சிபல் அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த டைலாக்குமே பக்காவா செட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோ வந்து ஏன்னா இவர் லவ்வுக்காக ஏங்கிட்டு இருக்காரு, லவ் ஓகே ஆகணும் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த இடத்துல நினைச்சா ஓகே பண்ணியிருக்க முடியும். ஆனா நான் உண்மையை சொல்றேன்ற மாதிரி உண்மையை சொல்லி அங்க ஒரு கிளைமேக்ஸை முடிச்ச விதம்ன்ற மாதிரி செமையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு ஃபேவரட்டா இருந்த படமா இந்த வருஷத்துல இந்த கென் நடிச்ச யூத் படம். அதில் நல்லா ஃபன் எலமெண்டா இருக்கும் மக்களே. நிறைய இந்த ஸ்கூல் சீக்வன்சஸ்ன்றதால நிறைய சீக்வன்சஸ் ஃபன் எலமெண்டெல்லாம் இருக்கும். செகண்ட் ஹாஃபுக்கு மேலதான் ஒரு பாயிண்ட்ல எமோஷனலா போகும். பட் சூப்பரான படம். யாராவது பார்க்க மறந்துட்டீங்கன்னா மறக்காம போய் பார்த்துருங்க, நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி 2 படத்தை நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சு அது பண்ணாம போயிடுச்சு. பட் இந்த படத்தை தான் அது பண்ணணுன்ற இடத்துக்கு வந்திருக்குது போல. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.